சற்றுமுன் கிடைத்த பரபரப்பு செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை கோயிலுக்குள் எளிதாக அழைத்து செல்ல அர்ச்சகர்கள் ரூபாய் கேட்கும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை கோயிலுக்குள் எளிதாக அழைத்து செல்வதற்கு அர்ச்சகர்கள் ரூபாய் கேட்கும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. வரிசையில் நிற்காமல் முருகனை நேரடியாக பார்க்க ஒருவருக்கு தலா ரூபாய் வசூல் செய்யும் அர்ச்சகர்களின் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் பொய்யாமொழி இணைந்திருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானை தினந்தோறும் ஆயிரக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஒரு நாளைக்கு தினந்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்லுகின்றனர். இதில் பாத்தீங்கன்னா அறுபடை முருகன் கோயில்களில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை கோயில் தரிசனம் செய்திருக்காங்க. சிதம்பரம் அருகே உள்ள பெருங்காலூர் கிராமத்தை சேர்ந்த குருசாமி ராஜேந்திரன் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த வருகின்றனர். இவர்கள் ஆன்மீக சுற்றுலாக பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில், குன்றக்குடி முருகன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களை சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூர் முருகனை சாமி தரிசனம் செய்ய வந்தபோது கோயிலில் பணிபுரியும் ஐயர்கள் புரோக்கர் போல் வழியில் நின்று கொண்டு கோயிலுக்கு வரும் பக்தர்களை கோயிலுக்குள் எளிதில் அழைத்து செல்ல விதமாக ஒரு நபருக்கு ரூபாய் பணம் கேட்டதற்கு அதற்கு அவர்கள் குறைவாக கேளுங்கள் என தெரிவித்த பொழுது ரூபாய் பணம் கொடுத்தால் சுவாமி அருகில் வரிசையில் விடாமல் அரை மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என கூறுவது, வேறு ஒரு ஐயரிடம் குறைவான பணத்தில் சீக்கிரம் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என பக்தர்கள் கேட்கும் பொழுது ரூபாய் கொடுத்தால் சுவாமி தரிசனம் 5 நிமிடத்தில் தரிசனம் செய்து விடலாம் என கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்கள் வேகமாக பரவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.